கொடுக்கறது மட்டும் கிடையாது, என்கரேஜ் பண்ணுவாங்க. சொல்லுங்க, நீங்கள் புக்ஸ் படிப்பீங்க, அது சொல்லுங்க அப்படின்னு இருக்கும்போது நம்மள தைரியமாக சொல்லுவோம். ஸ்டார்டிங்கில் நம்மளுடைய திறமை வெளியே கொண்டு வர முடியும் ஒரு மாஸ்டர் மூலமா. அது எப்போ நான் பார்த்தேனோ, ஓகே, என்னுடைய டியூட்டி கூட மற்ற மாஸ்டர்ஸை ஓப்பனா கொண்டு வரதுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். எந்த விஷயத்தையும் அதிகமாகவோ கம்மியாகவோ பார்க்கக்கூடாது. இது சூக்ஷ்மமா இருக்கும் இந்த கான்செப்ட். எங்கே நம்ம இந்த ஒரு கான்செப்ட் அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 சொல்லியிருக்காரு. ஃபர்ஸ்ட் காயானுபස්සன, வேதனானுபස්සன, சித்தானுபස්සன, விபස්සன, தம்மானுபස්සன. இந்த உடலுக்கு பேஸ் பாடி, எனர்ஜி கொடுக்கிற பாடி, எனர்ஜி பாடி, சக்தி உடல், எத்திரிக் பாடின்னு சொல்றோம். அது எனர்ஜி ஃப்ளோ இருக்கிற பாடி, அங்கிலிருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. எப்போ தியானம் செய்கிறோமோ வரப்போற நோய்கள் எத்திரிக் பாடியிலவே ஹீல் ஆகும். துக்கம் இருக்கும், கோபம் இருக்கும், சப்ரெஸ் பண்ண நிறைய எமோஷன்ஸ் இருக்கும், காட்ட முடியாது. சில இடத்துல நம்மளுடைய ஹையர் அஃபிஷியல்ஸ் கிட்ட காட்ட முடியாது. ஆனா அந்த கஷ்டம் உள்ளே இருக்கும், அவற்றை சப்ரெஸ் பண்ணி வச்சிருப்போம். ஒரு இடத்துல அழுவணும் இருக்கும். முக்கியமா ஜென்ஸ் அழுவ மாட்டாங்க, அவங்க சப்ரெஸ் ஆகி இருக்கும் அவங்கக்குள்ள. இன்னொரு முக்கியமான விஷயம், சுவாசத்தை கவனிக்கணும் அப்படின்னு சொல்றோம். எப்போ கவனிக்கணும்? எண்ணங்கள் வரும்போது மட்டுமே சுவாசத்தை கவனிக்கணும். சப்போஸ் எண்ணங்கள் கிடையாது, பிரசன்ட்ல இருக்குது மைண்டு, அப்போ சுவாசத்தை கவனிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சார் ஒரு சின்ன வட்டத்தில் வாழ்கிற ஒவ்வொரு மக்களுக்கு நீங்கள் எல்லையற்றவங்க, உங்களுக்கு அவ்வளோ பொட்டென்ஷியல் இருக்கு, நீ ஒரு ஆன்மஸ்வரூபம், நீ ஒரு கடவுள். ஸ்ட்ரைட்டாக சொல்லுவார், எல்லாமே திருப்பி சொல்ல மாட்டார் சார். அப்படி இருக்கிற ஒரு சாதாரண ஹவுஸ் ஒய்ஃப் இன்னைக்கு சாதிக்க முடியுது அப்படின்னா சார் கொடுத்த வாய்ப்பு, சாருடைய ஓப்பன் மைண்ட். ஒவ்வொரு மாஸ்டரும் அது பயன்படுத்தி மாஸ்டர் ஆயிட்டாங்க. சொல்லி கொடுக்கறது மட்டும் கிடையாது, என்கரேஜ் பண்ணுவாங்க. சொல்லுங்க, நீங்கள் புக்ஸ் படிப்பீங்க, அது சொல்லுங்க அப்படின்னு இருக்கும்போது நம்மள தைரியமாக சொல்லுவோம். ஸ்டார்டிங்கில் நம்மளுடைய திறமை வெளியே கொண்டு வர முடியும் ஒரு மாஸ்டர் மூலமா. அது எப்போ நான் பார்த்தேனோ, ஓகே, என்னுடைய டியூட்டி கூட மற்ற மாஸ்டர்ஸை ஓப்பனா கொண்டு வரதுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். இல்லைன்னா முடியாது, அங்க ஸ்ட்ரக் ஆயிடுவாங்க. அண்ட் நம்மளுடைய டாபிக் புத்தர் நிறைய சொல்லியிருக்காங்க. அஷ்டாங்க மார்க்கம், ஆரிய சத்தியங்கள், தமபதம், நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போற சப்ஜெக்ட் அனுபස්සன விபස්සன. இது தெரிந்து கொள்ளலாம். ஃபர்ஸ்ட் அனுபස්සன அப்படின்னா என்ன? அந்த வேர்டு
எந்த விஷயத்தையும் அதிகமாகவோ கம்மியாகவோ பார்க்கக்கூடாது. இது சூக்ஷ்மமா இருக்கும் இந்த கான்செப்ட். அப்போ நம்மளுடைய மைண்ட் என்ன பண்ணுது அப்படின்னா, ஒரு விஷயத்தை இருக்கிறது அப்படியே பார்க்காது, ஜாஸ்தி பண்ணிடும், இல்ல கம்மியா பார்க்கும். இருக்கிறது அப்படியே பார்க்காது, கவனிக்காது. அதை பத்தி சொல்றாரு. இருக்கிறது அப்படியே கவனித்தல், அதுதான் அனுபசனா. எப்போ இருக்கிறது அப்படியே கவனிக்கிறோமோ அது ஞான அனுஷ்டானம். பத்ரிஜி சொல்லியிருக்காரு, இருக்கிறது அப்படியே பார்க்கறது ஞான அனுஷ்டானம். நம்மளுடைய வேலை நம்ம செய்யறது தர்ம அனுஷ்டானம். நம்மளுடைய வேலை நம்ம செய்யறது அப்படின்னா என்ன? நம்ம வேலை நம்ம பார்க்க மாட்டோம், மற்றவர்களுடைய வேலை பார்ப்போம். அதனால ஞானானுஷ்டானம் தர்ம அனுஷ்டானம். இப்போ திருப்பி அனுபசனா அங்கேயே போலாம். எங்கே நம்ம இந்த ஒரு கான்செப்ட் அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 சொல்லியிருக்காரு. ஃபர்ஸ்ட் காய அனுபசனா, வேதனா அனுபசனா, சித்தானுபசனா, விபசனா, தம்மானுபசனா 5 சொல்லியிருக்காரு. ஃபர்ஸ்ட் காய அனுபசனா, தியானம் செய்கிறோம். செய்ய செய்ய மூச்சு கவனிக்க கவனிக்க இந்த உடல்ல காயம், இது இந்த உடல்ல ஹீலிங் ப்ராசஸ் நடக்கும். இது காய அனுபசனா. ஃபர்ஸ்ட் எப்பொழுது பௌதீக உடல் ஆரோக்கியமா இருக்குமோ அடுத்தடுத்த ஸ்டேஜில் வளர்ச்சி இருக்கும் இந்த ஆன்மாவுக்கு. அதனால ஃபர்ஸ்ட் அன்னமய கோஷம் கிளீன் ஆகும், அன்னமய கோஷம் ஆரோக்கியமா இருக்கும். இதுல நடக்கிற ப்ராசஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடல்ல கர்மங்களோட கொண்டு வர்றோம். கர்ம உடல், இந்த உடல்ல இருக்கிற பிளாக்ஸ் சொல்றோம், அடைப்புன்னு சொல்றோம், கர்மான்னு சொல்றோம். கிளியர் ஆகும் பொழுது வலி வரலாம், அழுத்தமா இருக்கலாம், இல்ல சில பேருக்கு ஊசி வச்சு குத்துற மாதிரி இருக்கலாம். ஆக்யூ பிரஷர், ஆக்யூ பஞ்சர். அதே போல சிலருக்கு எரியற மாதிரி இருக்கும். கடைசி ஸ்டேஜில் நவ வரும், தட் இஸ் ஹீலிங் ஃபினிஷ் ஆயிடுச்சு. எப்போ உடல்ல ஒரு காயம் இருக்குது ஆயிடுச்சு, அது ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்ச பிறகு என்ன ஆகும்? நவ வரும். அப்போ புரியுது இது காஞ்சிச்சு அப்படின்றது புரியும். உடல்ல ப்ராசஸ் முடிஞ்ச பிறகு நவ வரதுக்கு சான்ஸ் இருக்கும். அது வியாதி கிடையாது, ஹீலிங் முடிஞ்சிச்சு. அதனால சிம்டம்ஸ் பார்த்துக்கோங்க. இன்னும் எத்திரிக் பாடியில், தட் இஸ் இந்த உடலுக்கு பேஸ் பாடி, எனர்ஜி கொடுக்கிற பாடி, எனர்ஜி பாடி, சக்தி உடல், எத்திரிக் பாடின்னு சொல்றோம். அது எனர்ஜி ஃப்ளோ இருக்கிற பாடி, அங்கிலிருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. எப்போ தியானம் செய்கிறோமோ வரப்போற நோய்கள் எத்திரிக் பாடியிலவே ஹீல் ஆகும். அதனுடைய தாக்கம் பௌதிக உடலுக்கு கொஞ்சம் இருக்கும். ஆஸ்ட்ரல் சர்ஜரிஸ் கூட நடக்கும். எங்க நடக்கும்? ஆஸ்ட்ரல் பாடியில கிடையாது, எத்திரிக் பாடியில ஆஸ்ட்ரல் மாஸ்டர்ஸ் ஆஸ்ட்ரல் சர்ஜரி பண்ணுவாங்க. இதனுடைய சிம்டம்ஸ் உடல்ல இருக்கும் பொழுது ரெஸ்ட் எடுத்துக்கலாம். எந்த சிம்டம் வந்தாலும்
தியானத்துல கண்ணு திறக்க கூடாது, அதனை கவனிக்கணும். அதுதான் அனுபசனா, காய அனுபசனா. ஒரு வலி வருது, வலி இங்கே இருக்குதோ அங்கேதான் நம்முடைய கவனத்தை வைக்கணும். எனர்ஜி ஃப்ளோ இருக்குது, அங்கே கவனத்தை வைக்கணும். ரியாக்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ரியாக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஜாஸ்தியா தெரியும். அதனால கவனிக்கணும். இது ப்ராசஸ் நடக்கும் பொழுது நமக்கு தண்ணி நிறைய குடிக்கணும். ஜூஸ், மோர், இளநீர் ஹீட்டு குறையிறதுக்கு. ஹீலிங்கன்னா கொஞ்சம் ஹீட் இருக்கும். பொறுமை வேணும். பொறுமை தான் வளர்ச்சி. இது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். செகண்ட் ஸ்டேஜ் இப்போ வேதனா அனுபசனா. வேதனைகள் எங்கே இருக்கும்? மனதில் இருக்கும். இப்போ உடல் கிளியர் ஆயிடுச்சு, ஒரு ஸ்டேஜுக்கு வந்து இருக்கிறோம். செகண்ட் ஸ்டெப்ல மனம் கிளியராக ஆரம்பிச்சிடும். வேதனைகள் விதவிதமா இருக்கும். துக்கம் இருக்கும், கோபம் இருக்கும், சப்ரெஸ் பண்ண நிறைய எமோஷன்ஸ் இருக்கும். காட்ட முடியாது. சில இடத்துல நம்மளுடைய ஹையர் அஃபிஷியல்ஸ் கிட்ட காட்ட முடியாது. ஆனா அந்த கஷ்டம் உள்ளே இருக்கும். அவற்றை சப்ரெஸ் பண்ணி வச்சிருப்போம். ஒரு இடத்துல அழுவணும் இருக்கும். முக்கியமா ஜென்ஸ் அழுவ மாட்டாங்க, அவங்க சப்ரெஸ் ஆகி இருக்கும் அவங்கக்குள்ள. இப்படி இருக்கிற எமோஷன்ஸ் ஹீலாக ஆரம்பிச்சிரும் தியானம் பண்ண பண்ண. சில பேர் கேட்பாங்க, எனக்கு அழுவுறது தியானத்துல தண்ணியா கொட்டுது. சில பேர் சொல்லுவாங்க கோபம் ஜாஸ்தி வருது அப்படின்னு. அதெல்லாம் கோபம் வர்றது கிடையாது, உள்ளே இருக்கிறது வெளியே வந்து கிளியர் ஆயிட்டு இருக்குது. அப்போ அந்த கோபத்தை கவனிக்கணும். அழுகுறோம், அந்த எமோஷன்ஸ் கவனிக்கணும். இன்னொருத்தர் மேல துவேஷம் வச்சு இருப்போம், அது வெளியே வரலாம். அப்போ அந்த துவேஷம் எப்படி இருக்கும்? அவங்களை ஏதாவது ஒன்று செய்யலன்ற அளவுக்கு இருக்கும். கவனிங்க போதும். எப்போ கவனிக்கிறோமோ அனைத்தும் அது தானா வரும், தானா போகும். அதை வரைக்கும் அலோ பண்ணுங்க. பொறுமையா உட்காருங்க. எதை வந்தாலும் அது நாம கிடையாது, அனைத்தும் இருக்கும். கவனிக்கும் பொழுது கிளியர் ஆயிடும். அதை பத்தி பெருசா பயப்பட வேண்டியதோ, நான் சரியா பண்ணல தியானம் அப்படின்னு நினைக்கிறதோ தேவை கிடையாது. இது ப்ராசஸ். இன்னொரு முக்கியமான விஷயம், சுவாசத்தை கவனிக்கணும் அப்படின்னு சொல்றோம். எப்போ கவனிக்கணும்? எண்ணங்கள் வரும்போது மட்டுமே சுவாசத்தை கவனிக்கணும். சப்போஸ் எண்ணங்கள் கிடையாது, பிரசன்ட்ல இருக்குது மைண்டு, அப்போ சுவாசத்தை கவனிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே சுவாசத்துடைய டெக்னாலஜி தெரிஞ்சுக்கணும். எண்ணங்கள் வருது, சுவாசத்தை கவனிக்கிறோம், கட் பண்ணிட்டு எண்ணங்கள் ஜீரோ ஆயிடுது. அப்போ சுவாசத்தை கவனிக்க வேண்டியது கிடையாது. அனுபவங்கள் இருக்கும், பிரசன்ட்ல இருக்கும், தியான நிலையிலோ இருப்போம். எப்பொழுது அனாவசியமா சுவாசத்தை கவனிக்கிறீங்களோ, உள்ள கொண்டு போன சுவாசம் நம்மள கொண்டு வந்து வெளியே விட்டுடும். தட் இஸ் நம்மளுடைய கான்சியஸ் உள்ள போறதுக்கு சுவாசம்தான் வழி வகுக்குது. வெளியே கொண்டு விடுறதுக்கு கூட சுவாசம் தான் நம்மளுக்கு அங்கே வழி வகுக்குது. ஒரு காட்சி வருது, ஒரு அனுபவம் வருது, அவற்றை கவனிக்கணும். சுவாசத்தை கவனிக்க கூடாது.
சுவாசத்தை கவனிச்சிட்டீங்கன்னா அனுபவம் போகும், மிஸ் ஆகும். அப்போ என்ன வேணும்? கவனித்தல், அனுபசனா. இப்போ எமோஷன்ஸ் எல்லாம் கவனிச்சிட்டோம். யாரு மேல இருக்குது, எது மேல இருக்குது, ஏன் இருக்குது, இதெல்லாம் புரியும். கவனிக்க, ஓ இவ்வளவு வச்சிருக்க, இதெல்லாம் காலி ஆயிடுச்சு. எப்போ உடல்ல காலி ஆயிடுச்சோ, மனதில் காலி ஆயிடுச்சோ, ஸ்பேஸ் வருது நமக்குள்ள. எப்போ ஸ்பேஸ் வருதோ, காலி வருதோ, ரிசீவிங் ஜாஸ்தி ஆகும் ஆட்டோமேட்டிக்கா. அப்போ நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போறோம்.